சரி வாங்க முதல்ல ஆரம்பிப்போம். இந்த ஜிஎஸ்டிஆர் 3B ஃபார்ம்குள்ள நிஜமாவே என்னதான் இருக்கு? கொஞ்சம் உள்ள போய் பாப்போமா? இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜிஎஸ்டிஆர் 1 மாரி ஒவ்வொரு இன்வாய்ஸா லிஸ்ட் போட தேவையில்ல. இது ஒரு ஓவரால் சம்மரி. அதாவது உங்க மொத்த சேல்ஸ் எவ்வளவு, பர்ச்சேஸ் பண்ணதுல இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அதாவது ஐடிசி எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் போக கடைசியா நீங்க கட்ட வேண்டிய நெட் ஜிஎஸ்டி எவ்வளவு, இது எல்லாத்தையும் நீங்களே டிக்ளேர் பண்ற ஒரு ஃபார்ம் தான் இந்த ஜிஎஸ்டிஆர் 3B. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷனுக்கு வரோம். அதாவது பிராக்டிகலா யார் இத ஃபைல் பண்ணணும், எப்போ ஃபைல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க ஒரு ரெகுலர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயரா இருந்தா கண்டிப்பா ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணியே ஆகணும். ஆனா ஒருவேளை நீங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடையாது. நீங்க எந்த கேட்டகரியில வரீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி கன்ஃபியூஷன் ஓவர். டெட்லைன் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க மாசம் ஃபைல் பண்றவரா இருந்தா அடுத்த மாசம் 20ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். ஒருவேளை நீங்க QRMP ஸ்கீம்ல குவார்ட்டர்லி ஃபைல் பண்றீங்கன்னா குவார்ட்டர் முடிஞ்ச அடுத்த மாசம் 22 இல்லனா 24ஆம் தேதி. இந்த தேதிகளை மறக்காம உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது. சரி,